காலம் அவரை போன்ற ஒரு அறிஞரை எங்கள் தேசம் எப்பொழுது பார்க்கும் என்ற ஏக்கம் எங்களிடம் உண்டு. ஒரு உன்னதமான மிகவும் அற்புதமான ஒரு நல்ல மனிதரை நாங்கள் இழந்திருக்கிறோம். நல்லுலகிலே எங்களுக்கு இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான எங்களுடைய தமிழுக்கான ஒரு மிகப்பெரிய தளத்தை தந்த பண்டிதர் பரந்தாமனையா அவர்களை நாங்கள் இழந்திருப்பது வரலாற்றிலே எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. 2010ஆம் ஆண்டு நான் முதலில் அரசியல் காலடி வைத்த காலத்தில் நான் அவருடைய இல்லந்தேடி இங்கிருந்த பிரதி கல்வி பணிப்பாளர் சுரேஷ்குமார் அவர்களோடு அவர் வீட்டுக்கு வந்த பொழுது எனக்குரிய சில வார்த்தைகளை, தேர்தலுக்கான சில வசனங்களை அவர் எடுத்து தந்திருந்தார். அந்த காலத்திலே அவருடைய ஆசிகளோடு அந்த தேர்தலிலே 2010ஆம் ஆண்டு முதல் அரசியல் பயணம் செய்கின்ற பொழுது ஐயாவினுடைய மிகப்பெரிய ஆசிகள் இருந்தது. அவர் கிளிநொச்சி மண்ணிலே இருந்த காலத்தில் அவர் செய்த தமிழ் பணிகளை மறக்காமல் இன்றும் அவருடைய தொண்டனாக இருக்கின்ற கேசாரணி அவர்கள் அவருடைய பெயரில் அங்கு ஒரு பரந்தாமன் கல்லூரியை கூட வைத்திருக்கிறார். காரணம், அங்கிருக்கின்ற பிள்ளைகள் அவருடைய அந்த தமிழ் பணியை, தமிழ் ஆற்றலை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்ற அந்த உன்னதமான எண்ணத்தோடு கிளிநொச்சி மண்ணிலே பரந்தாமன் கலை கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நடிகர் கேசாரணி நான் நினைப்பது உண்டு. ஏன் இதை தொடங்கினார் என்று அந்த ஆய்வுகளிலே நேற்றுதான் எனக்கு விடயம் கிடைத்தது. ஆகவே ஐயாவினுடைய பணிகளை இங்கு பலரும் பல கோணங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல மனிதனை, எங்கள் மண்ணுக்குரிய மிகப்பெரிய அறிவாளியை, எங்கள் மண்ணுக்குரிய ஒரு தமிழ் உலகத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். நாமும் நமக்கென்றோர் நலிவுடையா கலையுடையோம் என்ற அந்த அர்த்தங்களோடு வாழ்ந்த தமிழர்களிடம் இந்த எண்ணத்தையெல்லாம் இழந்து கொண்டு செல்கிறோமோ அவற்றையும் தாண்டி எங்களை நாங்களாக தக்க வைப்பதிலும் தமிழை தக்க வைப்பதிலும் மிகப்பெரிய பணியாற்றிய பண்டிதர் ஐயா அவர்களுக்கு இறுதி கடன் தலை சாய்த்து அவருடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும். அவருடைய பிள்ளைகள், குறிப்பாக அவருடைய மகன் ஒரு தளபதியாக இருந்து இந்த மண்ணிலே வீரச்சாதனைந்தவர். அவருடைய குடும்பம் சார்ந்த பிள்ளைகள், புலவன் சகோதரிகள் எல்லோரையுமே நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம். இந்த மண்ணிலே பிறப்பவருக்கு இழப்போன்று இருந்தாலும் அவரை நாங்கள் இழந்திருக்க கூடாதோ என்று நினைக்கிற மனநிலை உண்டு. இவற்றையெல்லாம் தாண்டி எங்களோடு வாழ்ந்த அவருக்கான இந்த இறுதி கணங்களில் அஞ்சலி செய்து அவருடைய ஆத்மா சாந்தி உலக இறைவனை வேண்டி நிறைவு செய்கிறேன்.